அனைவருக்கும் வணக்கம். மட்டு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 2.3ல் 3வது கணக்கு. ஸோ இந்த தீர்க்கின்ற கணக்கு வந்து பயிற்சியில் ஒரு 2 கணக்கும், எடுத்துக்காட்டு கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த 3 கணக்குமே நான் உங்களுக்கு ஒரு தனித்தனி வீடியோவாக போடுறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட பேசிக் வந்துட்டு நாங்கள் கிளாஸில் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் புரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பேசிக் சொல்லும்போது ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். ஆனால் டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா தான் சூப்பராக நடத்தியிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு டைம் நம்ம அதை வேறு ஏதாவது ஒரு ஈஸி மெத்தடில் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. ஓகே இங்கே என்ன பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 5x சர்வ சமம் 4 மட்டு 6. அப்போ இந்த 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். ஈக்குவல் இது சர்வ சமம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ப்ளஸ் நம்பர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் நம்பராக மாறிடும். அப்போ இது எப்படி இதெல்லாம் 5x - 4 சர்வ சமம் மட்டு 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 இந்த மட்டு 6ன்னு என்ன அர்த்தம்? 6ஆல் இங்கே வரக்கூடிய நம்பரை நம்ம வகுக்கணுன்றதான் அர்த்தம். அதான் ஓகே. இப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு என்ன எக்ஸோட தீர்க்குன்னு அர்த்தம்? தீர்ப்பு நம்ம கொடுக்கணும். யாருக்கு? எக்ஸுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே சமயத்தில் அந்த நம்பர் என்ன பண்ணணும்? 6ஆல் வகுப்படணும். அந்த மாதிரி நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முதல்ல எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுங்க பார்ப்போம். என்ன வருது பாருங்கள். 5 இங்கே ஒரு டைம் நம்ம ஒரு வரி எழுதிடலாம். 5x - 4 என்பது 6ஆல் வகுபடும். இதை எழுதிடும் ஒரு வரி. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுக்க சொல்கிறேங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுங்க. -4 ஈக்குவல் டு 4 5 -4. இப்போ 5ல் 4 போச்சுன்னா மீதி 1 நம்ம 6ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம்? நம்ம 2 கொடுங்க. 5 × 2 -4 ஈக்குவல் டு 2 5 எவ்வளோ? 10 -4 ஈக்குவல் டு 6. 6 நம்ம 6ஆல் நம்ம வகுக்க முடியும். அப்போ நம்ம வந்துட்டு முதல்ல வகுக்கக்கூடிய நம்பர் எது? நமக்கு 2 கொடுத்தா, எக்ஸுக்கு 2 கொடுத்தா அந்த வரக்கூடிய ஆன்சரை, இந்த இடத்துல எக்ஸுக்கு 2 கொடுத்தா வரக்கூடிய ஆன்சரை நம்ம 6ஆல் வகுக்க முடியும். இப்போ 2 கொடுத்தா நம்ம என்ன கிடைச்சிது? 2 10, இந்த -4 10 4 போச்சுன்னா 6. 6ஆல் நம்ம வகுக்க முடியும் இல்லையா? ஸோ 6ஆல் நம்ம வகுக்கும்போது ஒரு 6 6ன்னு போட்டு மீதி 0 வருது. அப்படி மீதி 0 வரக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வருது? முதல் நம்பர் நமக்கு 2 கொடுத்தா, எக்ஸுக்கு மதிப்பு 2 கொடுத்தா அது 6ஆல் வகுப்படுது. அப்போ தீர்வு நம்ம எழுதிடலாம். டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள். தீர்வு 2, இது கூட ஒரு 6 கூட்டிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 8 வந்துடும். 8 கூட ஒரு 6 கூட்டிக்கோங்க. என்ன வரும்? 14 வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தீர்வு. இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இது எக்ஸுக்கு 1 கொடுத்தோம், அது 2 கொடுத்தோம். 2 கொடுக்கும்போதே வரக்கூடிய ஆன்சரை நம்ம 6ஆல் வகுக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுது. அப்போ எக்ஸோட மதிப்பு இந்த 2 எடுத்துக்கோங்க. ஒரு மதிப்பு மட்டும் சொன்னால் போதுமா சார் அப்படின்னா, இல்லை அடுத்தடுத்து கொடுக்கும்போது நமக்கு வகுக்க முடியுது தானே, அதனால் ஒரு 3 மதிப்பு கண்டுபிடிச்சி எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு இது? ஓகே, தேங்க்யூ.